ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட ராசியிலேயே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மனநிலைகளில் மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. ஸோ லைஃப்பில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்ட் செய்யணும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டியை நீங்கள் இது பண்ணி தான் இந்த வாரம் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சுக்கிரன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வாரம் கவனமாக எடுத்து வைங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இருக்கிறது. எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். பட் லைஃப்பில் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். பொறுமை. இந்த வாரம் முழுவதுமே குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் வருமானங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் செலவுகளும் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் ரொம்ப நாளாக பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்போ வரும், எப்படி வரும் தெரியலங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்துருக்கீங்களோ நடக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் யூக வணிகங்கள் ப்ராஃபிட்டபிளாக உங்களுக்கு இல்லை. ஆய கலைகள் 64. எந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் இந்த வாரம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. யாருமே ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. வேலையில் சராசரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் கூட்டுங்க. ஸோ இந்த வாரம் தேவையற்ற எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எதிரிகளை ஒரு பக்கம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கூடும். ஸோ இந்த வாரம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இது பங்குனி மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டு.